ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிக்கனை வந்து கழுவி வச்சுக்கணும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா தயிர் கொஞ்சோண்டு போட்டுட்டு அதை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். இந்த ப்ராசஸ் எல்லாமே அந்த ராஸ்மெல் போகிறதுக்காக தான். அந்த ராஸ்மெல் ஃபுல்லாக போகணும் அப்படின்றதுக்காக தான். ஒரு 5 to 6 டைம்ஸ், ஒரு 10 டைம்ஸ் கூட நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த ராஸ்மெல் இல்லாமல் இருக்கும், அந்த கவுச் வாடை இல்லாமல் இருக்கும். அப்போ தான் தெரியாமல் இருக்கும். இந்த ஒயிட்டாக இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம வந்து எடுத்துடணும். அப்படி இல்லைன்னா நமக்கு அது வந்து செட் ஆகாது. அது கொஞ்சம் எடுத்தால் தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். தென் வந்து மஞ்சத்தூள், அப்புறமேட்டுக்கா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை வந்து போட்டு நல்லா கொஞ்ச நேரம் ஒரு 10 to 5 minutes வந்து ஊற வச்சுருங்க. ஓகேவா? அப்போ தான் அந்த சாரெலாம் அந்த சிக்கனில் நல்லா இறங்கியிருக்கும். நீங்கள் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த இது கரெக்டாக இருக்கும். மஞ்சளுமே வந்து அந்த ராஸ்மெல் போகிறதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. தென் வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, முந்திரி, அப்புறம் இஞ்சி பூண்டு. அது வந்து இஞ்சி பூண்டு வந்து உங்களுக்கு ரொம்ப காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. தென் வந்து ஒரு 5 வெங்காயம் எடுத்துக்கோங்க, பெரிய பல்லாரி எடுத்துக்கோங்க. தென் வந்து ஒரு பச்சை மிளகாய் இதில் இருக்கிறது எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி எடுத்துக்கோங்க. இது வந்து நாங்கள் ஒரு 4 மெம்பர்ஸ்க்காக தான் சமைக்கிற மாதிரி பண்ணியிருந்தோம். தென் வந்து இதில் இருக்க பட்டை, கிராம்பு, பாசி, அப்புறம் ஏலக்காய் அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். அப்புறமேட்டுக்கா வந்து இந்த மிக்சியில் உள்ளது என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு 5 சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, பூண்டு, ஜீரகம், பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி நல்லா கொஞ்சம் பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. தென் வந்து ரைஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற கப்பு, உங்களுக்கு எத்தனை பேர் இருக்கீங்களோ அவ்வளோ பெரிய, கொஞ்சம் ஒரு டம்ளர் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு 3 டம்ளர் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும் பிரியாணியில். அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நாங்கள் எடுத்த டம்ளர் வந்து கொஞ்சம் பின்னாடி காமிச்சிருக்கோம். தென் வந்து வானல் வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. நாங்கள் பிரியாணி பண்ண அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு வானல் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் நெய், அப்புறம் எங்கள் அம்மா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டாங்க. அவங்க ரொம்ப எக்ஸ்பர்ட்டு, அதனால் வந்து அப்படியே ஊற்றிட்டாங்க. நீங்கள் ஒரு 5 ஸ்பூன் அந்தமாரி கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஆயில் சேர்க்க மாட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோ. தென் வந்து அந்த ஜீரகம், பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அது எல்லாத்தையும் எடுத்து போட்டு கொஞ்சம் கலருன்னு கலரணும். நல்லா அந்த 2 எல்லாமே நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம்னா அந்த இது எல்லாத்துக்குமே இது கொஞ்சம் கம்மியாக தான் போடணும் இதெல்லாம். ஏன்னா இல்லைன்னா ஸ்மெல்லு ஓவராக அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் நமக்கு அது மாதிரி வாடை வர மாதிரி இருக்கும், ஒரு மசாலா ஸ்மெல் அதிகமாக அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்தளவுக்கு கொஞ்சம் போடுங்க. அப்புறம் எங்கள் அம்மா முந்திரியும் போட்டிருந்தாங்க அதை நான் எடுக்கல அந்த கிளிப்பை. தென் வந்து வெங்காயம், அப்புறம் அந்த காய்கறிலாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் எடுத்து போட்டு நல்லா வந்து வதக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். எங்கள் அம்மா வந்து எல்லாமே நல்லா டக்குன்னு பண்ணிடுவாங்க. பட் ஆனால் வந்து வேக வைக்கிறது, அந்த கொதிக்க விடுறதெல்லாம் ரொம்ப நேரம் கொதிக்க விடுவாங்க. அப்போ தான் அந்த ராஸ்மெல்லாம் போகும், அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லா ஊறும். ஸோ அதனால் பண்ணும்போது கொஞ்சம் டக்குன்னு எல்லாமே போட்டு பண்ணிடலாம். பட் ஆனால் வந்து கொதிக்க வைக்கும் போது நல்லா கொதிக்க வச்சு அது நல்லா வேக வைக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும். இப்போ நல்லா ஃபுல்லாக எல்லாத்தையும் போட்டு இஞ்சி பூண்டு, அப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இது வந்து மல்லி இலை, கொத்தமல்லி, அதான் மல்லி இலை போட்டு நல்லா வந்து வதக்கிக்கணும். ஃபுல்லாகவே நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் தக்காளி போட்டிருக்காங்க, அதையும் போட்டுக்கோங்க. அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். மசாலா வந்து எங்கள் அம்மா அதான் அந்த ஒரு கரண்டி வச்சுருக்காங்களா, அந்த கரண்டி ஃபுல்லாக போட்டாங்க. ஒரு 4 பேருக்கான கரண்டி. ஆக்சுவலாக 1 டம்ளர் ரைஸ் எடுத்தாங்க. கொஞ்சம் பெரிய டம்ளர் தான், அந்த டம்ளர் காட்டுவாங்க, வேணால் பார்த்துக்கோங்க. அந்த டம்ளருக்கு இவ்வளோ காரம் போட்டிருக்காங்க. நீங்கள் நல்லா ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்க, ரொம்ப நல்லா காரமாக சாப்பிடுவீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தமாரி போட்டுக்கணும். காரம் உங்களுக்கு எப்படி வேணுமோ பார்த்துக்கலாம். எப்பயுமே வந்து உப்பு மட்டும் கொஞ்சம் லாஸ்ட்டாக பார்த்துக்கிட்டு போடணும். இந்த பேஸ்ட் வந்து நம்ம அந்த
நான் சொன்னேன்ல அந்த வெங்காயம் அதெல்லாம் அது அந்த மிக்சியில் இருந்தது அதை எடுத்து போட்டிருக்காங்க இப்போது. தென் வந்து சிக்கன் வந்து போட்டிருக்காங்க. சிக்கன் போட்டு நல்லா கலரி விட்டுக்கணும். சிக்கன் நம்ம ஊற வச்சோம்ல மஞ்சத்தூள் இஞ்சி பேஸ்ட்டு அதெல்லாம் போட்டு அதை வந்து அதை போட்டு நல்லா கலக்குறாங்க, கிண்டுறாங்க. சாரி கலக்கல, கிண்டுறாங்க. தென் வந்து தயிர் போட்டுக்கிறாங்க. தயிர் போட்டு பார்த்துக்கலாம். தயிர் எதுக்குன்னா மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணும், எல்லாத்துக்கூடையும் ஒட்டணும் அப்படின்றதுக்காக தயிர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் வந்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி காரம் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னு, ரொம்ப காரம் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா லைட்டாக முந்திரியை லைட்டாக அரைச்சி ஊற்றினாங்க கூட அந்த காரம் கொஞ்சம் லைட்டாக கம்மியாகிடும். அதேமாரி தயிருமே கொஞ்சம் லைட்டாக காரத்தை கம்மி பண்ணி கொடுத்துட்டு கொடுக்கும், புளிப்பு கொடுக்கும். இப்போ ஒரு டம்ளர் காமிச்சாங்கன்னா அந்த டம்ளர் தான் எங்கள் அம்மா ரைஸ் எடுத்தாங்க. ரைஸ் எடுத்து கொஞ்சம் ஊற வச்சிட்டாங்க ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடியே. அதை அலசிட்டு நல்லா ஊற வச்சுட்டாங்க. ஊற வச்சதுக்கப்புறம் ஊற வைக்கணும்னா தண்ணி போட்டு ஊற வைக்கல, கொஞ்சம் தண்ணி போடாமல் தண்ணி அலசிட்டு தனியாக ஊற வச்சாங்க. இது நல்லா கொதிக்க விட்டாங்க. அந்த எண்ணெயெல்லாம் பிரியிற வரைக்கும் கொதிக்க விட்டாங்க. எப்படியும் ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு இருந்திருக்கும். அந்த இதில் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் டம்ளர் ஒன்று காமிச்சாங்க தெரியுமா, அந்த ரைஸ் நான் எடுத்தேன்னு சொன்னால அந்த டம்ளர்லேயே ஒரு 3 டம்ளர் கிட்ட தண்ணி ஊற்றுறாங்க. 3 கூட போதும் உங்களுக்கு. எப்பயுமே வந்து அந்த எந்த டம்ளரில் ரைஸ் எடுக்கிறோமோ அந்த ரைஸ்க்குள்ள அந்த டம்ளர்லேயே 3 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் வேணும்னாலும் ஊற்றிக்கோங்க. டம் போடும்போது அந்த இது வந்து கரெக்டாகிடும். தம் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணிலாம் இழுத்துக்கும், அந்த ஆவியாக மாறிடும் தண்ணி. இந்த பதம் வந்ததுக்கப்புறம் தம் போடுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் இந்த மாதிரி பதமாக வந்துடும். கொஞ்சம் ஒரு ரைஸ் போட்டு கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 3 செகண்ட்ஸ் ஒரு 5 செகண்ட்ஸ் அந்த மாதிரி கூட வச்சுக்கோங்க. நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி எடுத்து போட்டிருக்காங்க. கொத்தமல்லி அப்படியே தூவுங்க. எங்கள் அம்மா எப்போ இந்த கத்திலே கத்திக்கு வேறு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு கத்திரிக்கோள் வச்சு டம்கு